ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசத்தன்று வழிபடும் முறை பற்றியும் வாங்க வேண்டிய பொருட்களை பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். முதலாவதாக தைப்பூசம் அன்று வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தைப்பூசம் என்பது முருக கடவுளை நினைத்து வழிபடும் நாளாகும். தைப்பூசம் அன்று கோவில்களில் பூஜைகள் பெரும் விமர்சையாக நடக்கும். அன்றைய தினம் பலரும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் உள்ள ஆரோக்கிய பிரச்சனை, பணப்பிரச்சனை போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைப்பூசம் அன்று இந்த பதிவில் கூறியுள்ள 3 பொருட்களை மட்டும் வாங்கி வழிபடுங்க. வீட்டில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குங்க. பொதுவாக தைப்பூசம் அன்று முருகனுக்கு காவடி எடுத்தல், முருகன் கோவிலில் அன்னதானம் செய்தல் போன்ற பல விசேஷங்கள் நடைபெறும். அதுபோல தாங்க கோவில்களை மட்டும் இல்லாமல் வீடுகளிலும் தைப்பூச வழிபாடு செய்வது மிகவும் அவசியமானதுங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க. தைப்பூசத்தோட முதல் நாளே வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செஞ்சுக்கணுங்க. தைப்பூசம் அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து முருகனுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் உள்ள அனைத்து சாமி படங்களையும் அலங்காரம் செய்ய வேண்டுங்க. முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை எடுத்து மாலை, பூ மற்றும் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்க. முடிந்தவரை சிகப்பு நிற மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யுங்க. முக்கியமாக முருகப்பெருமானின் வேல் வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. வீட்டில் வேல் இருந்தால் சுத்தமான நீரில் அபிஷேகம் செய்துவிட்டு அதன் பிறகு பால் அபிஷேகம், அதன் பிறகு பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் எடுத்து அந்த கிண்ணமானது செம்பு, பித்தளை, வெள்ளி போன்ற ஏதாவது ஒரு கிண்ணமை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதில் பச்சரிசியை முழுவதும் நிரப்பி அதில் மலர்களால் அலங்காரம் செய்து வேலை நடுவில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் போன்ற ஏதேனும் ஒரு இனிப்பு உணவுகளை நீங்கள் படைக்கணுங்க. அதுக்கப்புறம் இதனுடன் வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடணும். வழிபடும்போது முருகப்பெருமான மனமுருக நினைத்து வேல் பதிகம், கந்தர் கலிவெண்பா உள்ளிட்ட ஏதேனும் ஒரு முருகப்பெருமானின் பாடலை நீங்கள் பாடுங்க. முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் இன்னும் அதிகமான பலன்களை பெறலாங்க. தைப்பூச நாளில் விரதம் இருந்து பிறருக்கு அன்னதானம், சித்தால் உதவுதல் போன்ற விஷயங்களை செய்து வருவதன் மூலம் முருகப்பெருமானின் ஆசியும் அருளும் முழுமையாக கிடைக்குங்க. தைப்பூசம் அன்று விரதம் இருந்தோம் அப்படின்னா செல்வம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. இப்போ வாங்க தைப்பூசம் அன்று வாங்க வேண்டிய பொருட்களை பற்றி பார்க்கலாம். தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த வரத்தை அவர் அளிப்பாருங்க. முதலாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் கல்லுப்புங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே கல்லுப்பு இருந்தாலும் பரவாயில்லைங்க, தைப்பூசம் அன்று புதிதாக கல்லுப்பு கட்டாயம் நீங்கள் வாங்கி வழிபடுங்க. அடுத்ததாக பச்சரிசியை புதிதாக வாங்கி வழிபடுங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் கிடைக்குங்க. அடுத்ததாக எலுமிச்சை பழம். உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் எலுமிச்சை பழத்தை புதிதாக வாங்கி அதில் சொருகி விடுங்க. இல்லை என்றால் ஒரு எலுமிச்சை பழத்தை 2ஆக நறுக்கி அதன் ஒரு பாதியில் மஞ்சளும் இன்னொரு பாதியில் குங்குமத்தையும் தடவி வாசல் படியில் 2 பக்கமும் வைக்க வேண்டுங்க. இப்படி செய்வதால் கெட்ட எண்ணங்கள் நீங்கி நல்லது நடக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.